வெல்கம் டு இனியன் நியூஸ் அண்ட் ரீல்ஸ். இன்றைய காணொளி இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயின் இந்த புல்ரனுக்கு நம்ம பை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளி. இதிலே பார்த்தீங்கன்னா அந்த அந்த காயினை எந்த முறையில் வாங்கினா நம்மளுக்கு பெரிய லாஸ் இல்லாமல் இருக்குன்றதையும் இதில் இந்த இந்த காணொலியில் பேசலாம். ஒரு 5 காயின் பற்றி மட்டும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணலான்றது, எப்படி வாங்கலான்றதை நான் காமிக்கிறேன். அந்த காயின்லாம் பை பண்ணிக்கங்க, நல்ல ரேட்டில் தான் இருக்குது. அதேமாதிரி மேற்கொண்டு என்ன காயின்லாம் உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற காயின்கள் எந்தெந்த காயின்லாம் மேற்கொண்டு லோ ரிஸ்க்லேயும் மீடியம் ரிஸ்க்லேயும் நம்ம வாங்கலான்றதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஒரு லிஸ்ட்டு ஒரு நாள் எந்தெந்த காயின்லாம் பை பண்ணலான்றது விஷயத்தையும் நான் ஷார்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எந்தெந்த காயின்லாம் நம்ம பை பண்ணலாம், எந்த ரேஞ்சுக்கு பை பண்ணலாம், அது எப்படி பை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காயினாக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எத்திரியம் எடுத்திருக்கேன். நம்ம ETH எடுத்திருக்கேன். ETH நம்ம டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி ETH வரும். ETHல உள்ளே போனீங்கன்னா எத்திரியம், ETHனா எத்திரியம் காயினு. இதனுடைய 1 டே கேண்டலில் நம்மளுக்கு இருக்கணும், 1 டே சார்ட்டில் நம்ம இருக்கோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறதா 1 மந்த் சார்ட்டில் தான் மாற்றிக்கிறோம். இது ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதோட லோ ஹை நம்ம பார்த்தீங்கன்னா அதையும் நான் காமிச்சிடுறேன். இதோட லோ பார்த்தீங்கன்னா $81 இதனுடைய லோ. சரிங்களா? எப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ அந்த லோ பார்த்தீங்கன்னா 2019 சரிங்களா? 2019 அந்த ரேஞ்சில் ஒரு லோ நல்ல லோ இருக்குது. சரிங்களா? அந்த டைமில் பார்த்தா $81 இருந்து கிட்டத்தட்ட 2021 பார்த்தீங்கன்னா $4868 பெரிய லெவலில் நம்மளுக்கு ரீச் கொடுத்துருக்கு 2021. இந்த புல்ரனில் எப்போ வரும்னு கேட்டினா மினிமம் ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அந்த புல்ரன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ஏறின அமௌண்ட்டு ஃபுல்லாக மறுபடியும் கீழே கிராஷ் ஆகிட்டே வரும். அது டக்குன்னு ஒரே நாளில் கிராஷ் ஆகுமானா கிராஷ் ஆகாது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படி தான் இப்போ தான் கிராஷ் ஆகும். நம்ம அந்த டைமில் புல்ரனில் நம்ம போட்ட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், போதுமான அளவு நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியும் போது அப்போ புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். சரி, இவ்வளோ நம்ம காயின் ஏறிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு $2 ஒரு காயின் வாங்குறீங்க, ஒரு $10 ஒரு காயின் ஒரு ரீச் ஆகுது, 5x நம்ம ரீச் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கட் பண்ணின்னு வர்றது நல்லது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50%, 60%, 70% வச்சு அங்கேருந்து வித்ட்ரால் பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு யூசிடியாக வச்சுக்கிட்டு மீதி 30% ஏறுதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. சப்போஸ் ஏறுது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் வச்சுருப்போம். இப்போ $10 டார்கெட்டு ஒரு $15 வைப்போம், இல்லை $12 வைப்போம். அந்த டார்கெட் ரீச் பண்ண தான் பாருங்கள். இல்லை அப்படி அடிக்கலைன்னா கீழே அதுக்கு டார்கெட் $10 இருக்குது, ஒரு $9 நம்ம வைப்போம். அந்த $9 ஸ்டாப் லாஸ் வச்சிரும். கீழே இறங்க போது 9 ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பெரிய ரிஸ்க் இல்லாமல் நம்ம ப்ராஃபிட் நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ இங்கே இது எப்படி சார் வாங்கலாம் இதுன்னா, இப்போ எத்திரியம் காயின் இப்போ நல்ல பையிங் ரேட்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட ஒரு பீரிஷ் மூமெண்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எத்திரியம் காயின் நம்மளால் $1827 கொடுத்து வாங்க முடியாது. அதாவது இன்றைக்கி இந்தியன் மதிப்பு பார்த்தோன்னா $1,53,228 ரேஞ்சில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ அவ்வளோ அமௌண்ட் நம்மளால் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்க முடியாது. ஆனால் இந்த அமௌண்ட்டை எப்படி வாங்கலான்னா ஒரு $100, $200, $300, $400, ஒரு $1000, $2000 எவ்வளோ கையில் இருக்குதோ அந்த அமௌண்ட் நம்ம வாங்கலாம். அது எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த எத்திரியமில் அப்படின்னு சொன்னால் அந்த 10,000 எடுத்துகிட்டு ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இது 1 மந்த் சார்ட்டு. இங்கே $881 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. இங்கே $4,868 இருந்து கிட்டத்தட்ட $881 வரைக்கும் இறங்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிருக்கு, மேலும் கீழே ஏறி இறங்கி கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு ஹை போயிருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $4,061 கிட்ட நம்மளுக்கு மேலே ஹை போயிருக்கு. சரிங்களா? ஹை போயிட்டு வந்திருக்கு, மறுபடியும் கிராஷ் ஆகிருக்கு, மறுபடியும் அந்த ஹை மறுபடியும் டச் பண்ணியிருக்கு, மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. இப்போ மறுபடியும் அந்த ஹை போமா சார் 100% அந்த ஹை போகாமலாம் போகாது. எத்திரியம் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணபடின்னு வாங்கி வைக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். சரிங்களா?
இந்த எத்திரியம் நல்லா பம்ப் ஆகும்போது இதனுடைய சார்ந்த மற்ற காயினும் வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய பீக் அடிக்கும். இப்போ இது பை ரேஞ்சு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் கேண்டில் போன மாதம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $1399 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் வந்து ரெக்கவர் கொடுத்துருக்கு. இப்போ இங்கே பை பண்ணி இங்கே வந்து ஒரு ₹10,000 பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ₹5,000 பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு வேளை அதை விட கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகபட்சம் இறங்குது இந்த இப்போ $1,300 சில டாலர் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு $1,300 வரைக்கும் வச்சுக்கோங்க, ஒரு $1,450 கூட வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் நம்ம டிசிஏ பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இறங்கினாலும் ஒரு 1000 2000 3000 போட்டு டிசிஏ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிஏ பண்ண ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்க பண்ணிகிட்டே இருந்தால் திருப்பியும் அந்த அந்த $1,828 இருக்கு இல்லையா, அந்த டாலர் மறுபடியும் ரீச் ஆகும்போது உங்கள் கையில் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு 10% 5% ப்ராஃபிட்டில் நிற்பீங்க. எப்படி சார் அது சாத்தியம்னு கேட்டால் ஆமாம் பண்ண முடியும். இப்போ $1,800 ஒரு $5,000 போடுறீங்க, ஒரு $1,600 ஒரு $2,000 போடுறீங்க, மறுபடியும் $1,300 வரும்போது மறுபடியும் இருக்கிற 3,000 போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த $5,000 மறுபடியும் ஒரு $5,000 வரும்போது அங்கே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட்டு 5,000க்கு 5,000 வந்து சேர்ந்துடும். ஆனால் இந்த 2,000 வாங்கின அமௌண்ட்டு அங்கே மேற்கொண்டு வரும்போது அங்கே அந்த ரேஞ்சுக்கு வரும்போது அங்கே ஒரு ₹1,000 ₹1,500 நம்ம ப்ராஃபிட் இருக்கும். 1,300ல் 3,000 போடும்போது மறுபடியும் 5,000 வரும்போது அங்கே 2,000 ப்ராஃபிட் வரும், சரிங்களா. இப்படி தான் ஒரு ₹3,000 ப்ராஃபிட் நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து இந்த மாதிரி டிசிஎன் மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு பெரிய வந்து லாஸ் வராமல் இதில் தடுக்கலாம், சரிங்களா. இது ஒரு விஷயம் இடிஹெச். இப்போ இடிஹெச் நம்ம வாங்குகிற இடம் தான் டைமில் தான் இருக்குது. ஸோ வாங்கலாம், முடிஞ்ச வரைக்கும் டிசிஏ பண்ணுங்கள். எல்லா காயினுமே டிசிஏ பண்ணுற மாதிரி பாருங்கள். எடுத்த உடனே மொத்த அமௌண்ட் போட்டு லாக் பண்ணிட்டாதீங்க, சரிங்களா. இது ஒரு மெத்தட். இப்போ இது ஒரு காயினை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம், இடிஹெச். ரெண்டாவது காயின் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ரெண்டாவது காயின் வந்து லைட் காயின் எல்டிசி, சரிங்களா. எல்டிசி இப்போ வந்து கரெக்டாக $88 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட ஹை லோ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற இதோட ஹையஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா $22.32 தான் இதோட லோ, சரிங்களா. இது வந்து எப்பத்தி லோன்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அதுவும் 2019 லோ தான். மறுபடியும் 2021 $413 போயிருக்கு. மறுபடியும் கீழே அது இறங்கியிருக்கு, சரிங்களா. இறங்கி இங்கே வந்து நிறைய அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. இப்போ இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரேஞ்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் டச் பண்ணி காமிக்கிறேன். இந்த கோடு வருது பாருங்கள். இதிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அக்யூமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. அதாவது ஒரு $40 $113 கூட வச்சுக்கலாம், $114 $115 வச்சுக்கலாம். இது அக்யூமுலேஷன் ஜோன் சொல்லுவாங்க. அதாவது அக்யூமுலேஷன் ஜோன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே பை பண்ணி விற்கிறது, அதாவது இறங்க நம்ம வேல்ஸுங்க பை பண்ணுவாங்க. இதில் இந்த செல்லிங்லாம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் செல்லிங் கிடையாது. வேல்ஸ்னால் யாருன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய செல்லிங் கிடையாது. இது வந்து நம்ம டீட்டெயிலர் பண்ணுற செல்லிங் தான் மோஸ்ட்லி இருக்கும், சரிங்களா. வந்து வேல்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவோன்னா அந்த லோ வரும்போது அதிகமாக வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ அதை மாதிரி தான் வந்து அக்யூமுலேஷன் ஒரே இடத்த வந்து பை பண்ணுவாங்க. ரீட்டெயிலர் அவங்க பை பண்ணுவாங்க, மறுபடியும் ரீட்டெயிலரோ இல்லை வேல்ஸ் சில வேல்ஸோ மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க. வேல்ஸ் அதிகமாக சேல் பண்ண மாட்டாங்க அந்தமாரி காயின்லாம். அவங்களுடைய டார்கெட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், $413 சொன்ன பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு $300 $400 $350 ரேஞ்சில் தான் ஒரு 30% 35% செல்லிங் போகிறதுக்கான வேலை பார்ப்பாங்க, சரிங்களா. அங்கே ஒரு 30% அசல் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டு கேபிட்டலில் உள்ள விட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ போகுன்றதை பேஸ் பண்ணி அவங்க டார்கெட் வச்சுருப்பாங்க. அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செல் பண்ணி வெளியே எடுத்துக்குவாங்க, சரிங்களா. நாமளும் என்ன பண்ணுவோம், அவங்க மெத்தடில் தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ இங்கே வந்து பை பண்ணலாமான்னு கேட்டால் இங்கே வந்து பையிங் ரேஞ்சு தான் இது. இங்கே வந்து அது ஒரு பையிங் ரேஞ்சு தான். இங்கே நீங்கள் பை பண்ணிங்கன்னா இங்கேயும் டிசிஏ மெத்தடில் எவ்வளோ வரைக்கும் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $51 காமிக்கிறேன். $51க்கு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் இங்கேயே டிசிஏ மெத்தடில் ஒரு 50% 60% பண்ணுங்கள். ஸோ 60% கூட பண்ணுங்கள், ஒரு 40% கையில் வச்சுங்க. ஒரு வேளை கீழே இறங்குதுன்னு சொன்னால் நான் ஒன் டே கேண்டில் வச்சு பார்க்குறேன். சரி, ஒன் டே கேண்டில் வச்சு பார்க்குறேன். ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு $63 தான் வந்து மோஸ்ட்லி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தான் எனக்கு தோணுது. 50 கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 63 66 வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு வேளை வந்தால் இங்கே வரலாம், சரிங்களா. அதுக்கு மேலெலாம் இறங்காது. ஸோ அதில்
கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டிங் போட்டு நீங்கள் வச்சுக்க. சரி சார் கையில் காசே இல்லை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா சரி பண்ண வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைட் காயினை நம்ம இந்த இடத்த நம்ம வாங்கலாம். எங்கே எடுத்தாலும் நீங்கள் ஒரு டிசிஏ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இங்கேருந்து வரும். இது வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு $113 ஒரு $110 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது என்னுடைய கெஸ்ஸிங்க்கு. ஏன்னா நம்ம இது வந்து இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை வாங்க. நான் இதெல்லாம் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், சரிங்களா? கொஞ்சம் காயின் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? 2வது காயின் லைட் காயின். 3வது பார்த்தீங்கன்னா வந்து அவாக்ஸ், AVAX அவாக்ஸ். அவாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து $21 நம்ம ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய லேயர் 1 லேயர் 2 ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து காமிச்சது எல்லாமே தான். எத்திரியம் மட்டும் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் POWன்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு டெக்னாலஜியான ஒரு ப்ராஜெக்ட், சரிங்களா? அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் செயின் உடைய ஓன் பிளாக் செயின் இருக்கிற ஒரு காயின் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து 1 மந்த் கேண்டில் வைக்கிறேன். 1 மந்த் கேண்டில் இது கிட்டத்தட்ட அதே வந்து 2019 அது செக் பண்ணிடலாமா? நம்ம செக் பண்ணிடலாம், ஒரு நிமிஷம் இருங்க. 2020 பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற பைனான்ஸில் இருக்கிற ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 0.85 சென்ட்ஸ். டாலர் கூட கிடையாது, $1 கூட கிடையாது, வெறும் சென்ஸில் இருந்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய ஹை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சில் 2021 22 தான் வந்து 10ஆம் மாதம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட $147. ஒரு டாலருக்குள்ளே இந்த காயினு $147 வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து இங்கே ஏகப்பட்ட எக்ஸில் வந்து இந்த அமௌண்ட் வந்து நிறைய பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த காயின். இப்பயும் வந்து இது கிரேசி இருக்குதான்னு கேட்டால் கரெக்டாக சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் வந்து அபாக்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் செயின் உள்ள காயின்ன்றதுனால இது ஃப்யூச்சரில் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக $147 போகுமான்றது தெரியல. பட் ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு $100க்கோ $150க்கோ $100க்கு மேக்ஸிமம் ஒரு $100க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு $50 கீழே போடுங்க. இதுக்கப்புறம் வந்து பெரிய அக்யூமுலேஷன் நம்ம பார்த்தோன்னா வந்து பெரிய லெவலுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் தோணுது. பெரிய கிராஷ் வந்தால் தான் வாய்ப்பு உண்டு. இது கீழே அப்படியும் மீறி இறங்குது அப்படின்னு சொன்னால் ஒரு $15 வரைக்கும் மேக்ஸிமம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேபி கிராஷில் இருந்துச்சுன்னா ஒரு $15 வரலாம். அதனால் ஒரு 50-60% இங்கே பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை டிசிஏ பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்போது டிசிஏ பண்ணிக்கங்க. இல்லை அபாக்ஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பிள் XRP பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் செயின் உள்ள ஒரு காயின். இதுவும் லேயர் 1 லேயர் 2 டப்பர் சம்மந்தப்பட்ட ஒரு பிளாக் செயின் உள்ள காயின் தான். ஆனால் இதனுடைய ஹைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் ஹை போயிருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் பெரிய ஹைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 0.01 தான் என்னுடைய லோவே, சரிங்களா? ரிப்பிள் XRP பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் 2020-21 கேஸ் ஒன்று ஃபைல் ஆகி உள்ளே போனதுனால இந்த நல்ல பப்பு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போனதுனால அந்த கேஸ் வந்து நடந்திருந்ததால் இதனுடைய பெரிய ஏற்றம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இதனுடைய மவுஸ் நல்லா போகும், அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து மாற்றிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு, சரிங்களா? அதனால் என்ன பண்ணிச்சுன்னா அவர் ட்ரம்ப் ஜெயித்த உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.4 வரைக்கும் போச்சு. எங்கிருந்து போயிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 0.55 அதாவது $1/2 கொஞ்சம் $1/2 வச்சுக்கலாம். $1/2 $3.40 வரைக்கும் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு பெரிய லெவலில் கொடுத்துருக்கு. மறுபடியும் கரெக்ஷன் எடுத்துருக்கு. இப்போ கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் வந்து ஒரு பம்ப் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் இதுவும் வந்து அதே டிசிஏ மெத்தடில் பை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட், சரிங்களா? 3 காயின் சொன்னேன்னா எத்திரியம், லைட் காயின், அவாக்ஸு. இப்போ இதை ரிப்பிளோட சேர்த்து 5 காயின் நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 4வது காயின் பார்த்து அடா. இது அடா பொறுத்த வரைக்கும் வந்து அடான்றது கார்டோனான்னு சொல்லுவாங்க என்னுடைய ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.017 அதாவது 1 சென்ட்டுக்கு கீழே ரொம்ப கீழே இருந்து அதே போன புல்ரனில் கிட்டத்தட்ட $3 மேலே இந்த காயின் போச்சு. மறுபடியும் வந்து 0.7 கரண்ட் ரேட் போயிட்டுருக்கு. இப்போ இதையும் நீங்கள் கவனிக்கிறது நல்ல விஷயந்தான். கொஞ்சம் இறங்கிச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு
0.36 0.4 லெவல் ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் வந்து ஒரு 50-60% பண்ணிவிட்டு மீதி டிசிஏ பண்ணுறதுங்க பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் எப்பவுமே டாலர் கொஞ்சம் கையில் இருந்துச்சு நல்லா தான் இருக்கும். வேறு என்ன ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதையும் ஏடிஏவும் கடனும் வாங்கிக்கோங்க. மேற்கொண்டு என்ன காயின் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இதிலே பார்க்கலாம். நம்ம ரிப்பிளுக்கு அப்புறம் வந்து கலா ஸ்விக்கி வேண்டாம், காலா அப்புறம் சொல்கிறேன். இங்கே ஸ்விக்கி பார்க்கலாம். ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ப்ராஜெக்ட் தான். 0.1ல் நம்மளுக்கு வந்து பைனான்ஸில் நம்மளுக்கு லான்ச் ஆகிட்டு கிட்டத்தட்ட இதோட ஹை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட்டாக போன ஹை பார்த்தீங்கன்னா வந்து $5.36 வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு. எல்லாத்தையுமே பாருங்கள், ஒரு ஹை போகுது, மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எடுக்குது, மறுபடியும் ஒரு ஹை போகுது, மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எடுக்குது, மறுபடியும் ஒரு பெரிய ஹை போயிருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஒரு மெத்தடில் தான் நம்மளுக்கு போய் மேலே ஏறும், கீழே இறங்கும், மேலே போய் கீழே இறங்கும். அதில் கீழே இறங்குதே மொத்தமாக பிடிங்கிட்டு போயிடுமேன்னு அவசியம் இல்லை. அப்படி எண்ணம் நீங்கள் வைக்க வேணாம். நீங்கள் வாங்குகிற ப்ராஜெக்டை பொறுத்து தான் நம்ம ஃபுல்லாக லாஸ் ஆகணுமா, திருப்பி ரெக்கவர் ஆகுமான்றது நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து வாங்குகிற ப்ராஜெக்டை ஒரு முறை ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டை வாங்க. யாராவது சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏன்னா வாங்கிட்டு அப்புறமா சார் லாஸ் ஆகிடுச்சு சார்னு வாங்கலாம். வாங்கி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து. ஏன்னா அதேமாதிரி ப்ராஜெக்ட் எது மாதிரி வரும்னு கேட்டால் நிறைய மீம்ஸ் காயினில் நிறைய வந்து அடி வாங்கும். சரிங்களா? ப்ராஜெக்ட் இருக்கிற காயின்ஸ் சில காயின்ஸ் வந்து ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. பட் ஆனால் பெரிய லெவலில் வந்து இருக்காதனால அது நிறைய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த லாஸை நம்மள ரெக்கவர் பண்ணலாம். சரிங்களா? அதனால் வந்து இந்த ஸ்விக்கி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டான ஒரு 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 ப்ராஜெக்ட் தான் இதுவும். லேயர் 2 ப்ராஜெக்ட் தான். பிளாக் செயின் ஓன் காயின் தான் இது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சொலானான்னு சொல்கிறாங்க. சொலானா வந்து பெரிய ஹை கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த காயின் நான் சொல்கிறேன். நான் வந்து ஸ்வீப் வந்து நெக்ஸ்ட்டு சொலானா சொல்கிறாங்க. சொலானா பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் போன ஒரு டாப் மோஸ்ட் ஒரு காயின். சரிங்களா? ரீசெண்டாக போன வருஷத்தில் வந்து ரொம்ப $1 இருந்துச்சு. படால்னு வந்து ஒரே ஒரு 1 வாக்கு அதிகபட்சம் ஒரு 1 வீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து $200 மேலே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு காயின் வந்து. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அதனால் அதுமாரி போகுமான்றது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது மேலே ஒரு ஃபோக்கஸ் வைங்க. இப்போ வந்து 1 மந்த் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து போன மாதம் ஃபுல்லாக புல்லிஷாக இருந்திருக்குது. அதுக்கு 3 மாதம் வந்து 3 க்ரோஸஸ் சொல்லிட்டு பேட்டர்னில் உழுந்து 3 க்ரோஸ் பேட்டர்னில் வந்து உழுந்து மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு ஒரு நல்ல மேலே தூக்கியிருக்கு. மறுபடியும் பார்த்தா ஒரு லைட்டாக ஒரு பம்ப் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷனில் நிற்குது. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாங்குங்க. இது கம்பல்சரி இதுவும் டிசியாக பண்ணுங்கள். இதுவும் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வரலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.9 வரைக்கும் வந்தாலும் வரலாம். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 50%ன்றது ஒரு 40% போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் இறங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிசிஏ பண்ணிக்கங்க. ஸ்வீட் காயின் ஒரு நல்ல ஒரு காயினை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன காயின்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோலே எடுத்துக்கலாம். இந்த சோல் வந்து சொல்லணும்னு நினச்சேன். போன முறை வீடியோவிலே போட்டிருப்பேன் சோல் காயினு. ஸோ சொலனா பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு காயின். நான் சொன்னேன் இல்லையா, $1க்குள்ளே தான் இருந்துச்சு. பட் ஆனால் $1 மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு 2021 அப்படியே படிப்படியாக மேலே ஏறி இங்கே ஒரு அக்ளிமேஷன் நடந்திருக்குது. ஒரு 4 வீக்கு வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே அக்ளிமேஷன் ஒன்று நடந்திருக்கும். அந்த அக்ளிமேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து இங்கேருந்து மேலே வந்து இங்கே வரைக்கும் போயிருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட $257 கிட்ட போயிருக்கு. மறுபடியும் பியர் மார்க்கெட்டில் மறுபடியும் இறங்கி $8 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் $8 நம்ம ஆஃபர் சுட்டி கிடச்சிருக்கு. இப்போ $8 யாராவது அந்த டைமில் வாங்கி இருந்தாங்கன்னா இப்போ கரண்ட் ரேட் பார்த்தா $149. இந்த பியரில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் 2வது முறையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லெவலில் கொடுத்த ஒரு காயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து $295 வரைக்கும் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் ஒரு அக்ளிமேஷனுக்கு ஸ்டேஜுக்குள்ளே தான் மறுபடியும் வந்து நிற்குது. சரிங்களா? அப்போ இது வந்து இப்போ எவ்வளோ கிட்ட $149. சரி, மறுபடியும் இறங்கிடுமா சார்னு கேட்டால் மேபி வந்து பெரிய லெவல் 2 முறை இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். பட் இருந்தாலும் கொட்டேஷன் உள்ள காயின்றதுனால இது கொஞ்சம் வாங்கி வைக்கிறது நல்லது தான். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக
பிளாக் செயினில் ஒரு ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இது மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனால இந்த காயின் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இல்லை இப்போ கடைசியாக வந்து போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ லோ வந்துன்னு கேட்டால் கிட்டத்தட்ட $98 வரைக்கும் வந்து அடிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் வந்து ஒரு அக்ளிமேஷன் நடந்திருக்கு. அப்போ $98 வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு $50 கிட்ட லாபம் வந்திருக்கும். ஒரு 10 காயின் வந்ததை விட 15, 50, ஒரு $500 நம்மளுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் டிஜே மெத்தடில் பை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா? இதனுடைய இதனுடைய ஃபுல் ஒர்க் ஆஃப் வேலைலாம் என்னன்றது, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றத இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போதைக்கு வந்து எந்தெந்த காயின்லாம் பை பண்ணல, எந்தெந்த விஷயத்தை பை பண்ணன்றதை மட்டும் சொல்கிறேன். அடுத்த வீடியோவிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணேன்னா ஒரு காயினும் என்ன டெக்னாலஜின்றதை நான் தனித்தனியாக வீடியோவை நான் மேக் பண்ணி நான் போடுறேன். சரிங்களா? இப்போ இது ஒரு காயின், இப்போ வந்து 6-7 காயின் ஆயிடுச்சுங்களா? 7 காயின். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா வந்து என்ன போடலான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் லைன் பண்ணிக்கங்க. இதில் என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு காயின் நல்ல காயினை பார்க்கலாம் நம்மளே. சரி, ஓகே. இப்போ ஒரு 6-7 காயின் வந்து சொல்லிட்டேன். ஒரு 3 காயின் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு மீம் காயினாக எடுத்து நாங்கள் சொல்கிறேன். இந்த மீம் காயின் எடுத்து ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு சொல்லுவாங்க. அதில் வந்து அதாவது அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இல்லை நிறைய ரிஸ்க் எடுத்து போடுவாங்க. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் மீடியமான அது லோ ரிஸ்க் அண்ட் மீடியம் ரிஸ்க் தான் கொடுத்துருக்கேன் நான் வந்து. இப்போ கொடுக்குற 3 காயினுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் தான். பட் ஆனால் அடிச்சதுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ 50x 20x 50xல 30xலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, 100xலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க காயின்ஸ் எல்லாமே பட் அடித்து மேலே தூக்கிச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு மீம் காயின் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் வந்து டோஜ் காயின் பார்த்தீங்கன்னா வந்து எலான் மாஸ்க் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இந்த காயின் நல்லாவே பேசப்பட்டு வருது. இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 0.0013ல் இந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பைனான்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட 4 0 5 0ல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைனான்ஸில் 2019 லான்ச் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் எலான் மாஸ்க் வந்து நம்ம தலைவர் எல்லாத்தையும் வந்து இதோடைய ட்வீட் போட்டார். ட்வீட் போட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 1 நைட்லேயே பார்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 21 கிட்டத்தட்ட 0.01 இந்த காயின் ஓவர் நைட்டில் $5 போச்சு. 0.1 அந்த அதுக்கு மேலே போச்சு. கிட்டத்தட்ட 50 காசு $1 இருந்த காயின் $5 ஓவர் நைட்டில் போச்சு. அன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே 1 நாள் 2 நாள் 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா $40, $50 கிட்டத்தட்ட $77 கிட்ட $69 கிட்ட போச்சு இந்த காயின் அந்த புல்ரனில். மறுபடியும் அந்த காயின் கரெக்ஷன் ஃபுல்லாகவே இந்த 4 வருஷம் கரெக்ஷன் எடுத்து ரீசெண்டாக கூட கடைசியாக எப்போ போயிருக்குன்னு பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம் நம்ம. 2024 11ஆம் மாதம் போன இயர் லாஸ்ட்டில் கூட ஒரு 0.48 அதாவது எல்லாம் 0.48 ரேஞ்சில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மறுபடியுமே ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு. இப்போ இங்கே வாங்கலாம் மாதிரி நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான். இங்கே ஒரு 60% இது போடலாம். மீதிக்கிற 40% சப்போஸ் கிராஷிகேஷன் வருதுன்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் மீன் காயின், பெரிய அளவில் இது கிடையாது. பிட்காயினும் லைட் காயின்லாம் எப்போ வந்துச்சோ அந்த ரேஞ்சிலிருந்து இது கூடயே ட்ராவல் பண்ண ஒரு காயின், ரொம்ப பழைய காயின். இது வந்து இதனுடைய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மீமாக சொன்னான்னு கூட இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் POW சொல்ல ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு. அதனுடைய காயினுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் செயின் காயின் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் டெக்னாலஜியில் ஒரு டோக்கன்ஸ் காயின்ஸ். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு மீமும் சேர்ந்து கூட தான் இதில். அதனால் கொஞ்சம் பார்த்து உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ரிஸ்க் எடுத்துங்க. இது ஒரு காயின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஷிபா இனு பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்புன்னு போட்டிங்கன்னா அங்கே வரும். இது வந்து 2021 பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு டாப் மோஸ்ட் காயின். டோஜிக்கு அப்புறம் வந்து நிறைய பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு பெரிய பிக்கஸ்டான காயின். நிறைய பேர் வெறும் நானே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஒரு $500 போட்டேன். கிட்டத்தட்ட $30,000 மேலே நான் இதிலே எனக்கு கிடச்சிது. வெறும் $500 போட்டு கிடச்சிது, நம்ப மாட்டீங்க. ஆனால் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டார். அவர் $1000 போட்டார். கிட்டத்தட்ட ஒரு $70,000 $75,000 மேலேயே அவர் எடுத்தார். ஸோ எடுக்காமல் விட்டுட்டார். பட் இடையில போய்ட்டு ஒரு 30,000-40,000ல் ஒரு $20,000 கிட்ட நானே கிளைம் பண்ணி கொடுத்தேன் அவர்கிட்ட. ஸோ அதை மாதிரி வந்து ஒரு நல்ல பிக்கஸ்டான பேசப்பட்ட காயின் இப்போ அடங்கி போயிருக்கு. பட் இருந்தாலும்
இதில் அமௌண்ட்டு ஒரு மீடியமான அமௌண்ட்டை போட்டு வைங்க. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்புகிறாங்க. ஏன் நம்புகிறாங்கன்னா, இது ஒரு கிரேஸியில் இருக்குது. டோஜி எப்படி நல்லா ஸ்டாண்டர்டாக உக்காந்துச்சோ அதேமாதிரி ஷிபா மேலே நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நல்ல ஒரு நல்ல ரேட்டு போகலான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாரி காயினில் லாங் ஹோல்டு பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் விற்றுட்டு வெளியே வர்றது நல்லது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து 8 காயின் வச்சிங்களா, 8 காயின், 9வது காயின். இப்போ நெக்ஸ்ட்டு காயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெப்பே கூட வந்து நல்ல ஒரு மீம் காயின் தான். ஸோ பைனான்ஸில்ன்றது எதுலாம் இப்போ எல்லாமே வந்து பைனான்ஸில் என்ன லிஸ்ட் ஆகிக்குதோ அந்த காயின் மட்டும் தான் சொல்கிறேன். மற்ற இடத்துல இருக்கிற நான் பைனான்ஸ் லிஸ்ட் ஆகாத காயின் எதுவுமே நான் சொல்லலை. பைனான்ஸில் எந்தெந்த காயின்லாம் இருக்குதோ அந்த காயின் மட்டும் தான் நான் கூட அதேமாரி நான் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்க காயின் தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இது வந்து அதனால் இது இப்போ ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரேஞ்சில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த காயின் தான். ஸோ இந்த காயினும் ஒரு மீம் காயின் தான். ஸோ இந்த காயினும் நம்ம வாங்குகிற ரேஞ்சில் தான் இருக்குது. கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 60% வாங்கிட்டு 40% முடிஞ்ச வரைக்கும் டிசி மெத்தடில் வைங்க. அது நல்ல ப்ராஃபிட் வரும்போது எடுத்துக்கோங்க, சரிங்களா? மொத்தம் வந்து எத்தனை காயின் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 9-10 காயின் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் லைனில் இருந்துங்க, மறுபடியும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 10 காயின் கிட்ட சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு 2 காயின் மட்டும் கடைசியாக வந்து சொல்லிட்டு போயிடுறேன், சரிங்களா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் வந்து முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக கடைசியாக ஒரு 2 காயின் மட்டும் நான் இதில் வந்து சொல்லிட்டு போகிறேன். மீம் தான், அதுவும் மீம் தான் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு விருப்பம் வந்து அதை வாங்கி வைக்கலாம், சரிங்களா? கடைசி லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து பெரிய லெவலில் போகாத காயின் எது கேட்டிங்கன்னா பூமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து புக் ஆஃப் மீம்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னுமே வந்து பெரிய லெவலில் பெரிய ப்ராஃபிட் வந்து இன்னும் கொடுக்கல, சரிங்களா? அந்த ரேஞ்சில் கொஞ்சம் நல்ல ஒரு பம்ப் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய ரேஞ்சு பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து 0.029 வரைக்கும் அடிச்சிருக்கு. இதனுடைய லான்ச்சிங் ஆகும்போது பைனான்ஸ் லான்ச் ஆகும்போது 0.6 அந்த ரேஞ்சு தான், 0.7 அந்த ரேஞ்சில் தான் லான்ச் ஆகிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதையோட கீழே இறங்கி நிற்குது. ஸோ இது வந்து ஒரு மீம் காயின் தான். பட் இதில் கொஞ்சம் சின்னதாக அமௌண்ட் போட்டு பூமி இது பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீட்னு ஒரு காயின் இருக்குது. அந்த காயினில் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதனால் அதில் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்சேஞ்ச் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ரீட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அது ஒரு காயின் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். இதில் வேறு என்ன ஃப்ளோ காயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாங்க்லாம் நல்ல ஒரு காயின், பாங்க் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் வந்து ட்ரம்ப்னு ஒரு இருக்குது பாருங்கள், இது முக்கியமான ஒரு காயின் தான், இதுவும் பார்க்கப்படுது. ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்புடைய ஓன் காயின் பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்த ஸ்பீடு இப்போ தான் வந்துச்சு. 2025-24 லாஸ்ட்டில் தான் வந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வந்துச்சுங்க, 1ஆம் மாதம் தான் 2025 லான்ச் ஆகிட்டு பெரிய லெவலில் ஒரு $77 வரைக்கும் போயிட்டு மறுபடியுமே ஒரு $11 இருக்குது. கிட்டத்தட்ட இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா $7 கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஒரு $12, $13, $12 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க் தான், இதுவும் மீம் தான். பட் மீடியமான ரிஸ்கில் வச்சு நீங்கள் அந்த காயினை பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ காயின் நம்ம சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டும் நிறைய காயின்ஸ் வந்து வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இன்னும் சில காயின் வேணும்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து மென்ஷன் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட்டுன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நிறைய காயின் வேணும், இந்த மாதிரி நிறைய காயின்லாம் நான் பை பண்ணணும், நிறைய நல்ல நல்ல காயின்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுப்பாங்க. அடுத்த வீடியோவில் இதிலே இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட் உள்ள காயின்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த காயின் எல்லாம் நான் வாங்க சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் வாங்க. ஒரு முறை ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசர்ச்ன்றது வந்து நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படியே நம்ம காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணாலும் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் வரும்போது, இப்போ புல்ரனில் வரும்போது ப்ராஃபிட் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டு, ஓகே. ஆனால் ஏதோ பேர் மார்க்கில் யாராவது ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் போய் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் கேபிட்டல் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் டெக்னாலஜி கிரிப்டோன்றது ஒரு ஃப்யூச்சர் டெக்னாலஜி. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய டெக்னாலஜியில் விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு அடுத்தது வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை விட கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் வருதுனால
அதேமாரி நீங்க உள்ள வரும்போது 2 எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு நான் என் சைட்லேருந்து ரெஃபர் பண்ணுறது. ரெஃபர்னா நீங்க கட்டாயமா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கங்க. பண்ணிக்கங்க. ஒண்ணு வந்து ஜியோடெக்ஸ் இந்தியன் எக்ஸ்சேஞ்சு, தமிழ்நாடு எக்ஸ்சேஞ்சு. அதில் நீங்க அந்த லிங்க் வேணும்னா கீழ நான் குடுக்குறேன். அத நீங்க பயன்படுத்தி கேஒய்சி பண்ணி இல்ல ஃபில் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது அக்கவுண்ட்ல ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஐஎன்ஆர உள்ள கொண்டு வந்து அங்கேயே நீங்க காயின் வாங்கி வச்சுக்கலாம். இல்ல சார் நான் லாங் டெர்ம் பண்ண போனா அங்க காயின் வாங்கி வச்சுக்கலாம். இல்ல சார் கொஞ்சம் நான் என்னது கிராஃப்ல நல்லா பார்க்கணும், நல்லா கிளியரா தெரியணும், நல்லா கொஞ்சம் நெறைய கத்துக்கணும். எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில ஃப்ரீயா இருக்கிற மாரி நல்லா ஃபீஸும் கம்மியா போற மாரி எனக்கு வேணும் சார்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அங்கேருந்து ஐஎன்ஆர்ல அங்க தள்ளிட்டு அங்கேருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தள்ளுவாங்க. அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா பைனான்ஸ். நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல இது பைனான்ஸ். கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்ம கொஞ்சம் அத யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இவங்களும் வந்து இந்த பைனான்ஸோடைய எக்ஸ்சேஞ்சும் பார்த்தா, நம்ம இந்தியாக்குள்ள லைசென்ஸ் வாங்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. அப்ரூவல் வாங்கி உள்ள வந்துட்டாங்க. ஸோ நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். டாக்ஸ் 1%னா ஒண்ணு அங்கேயும் இங்கேயும் பண்ணும்போது அந்த டாக்ஸ் 1% இங்க இல்லாம இருக்கும். இப்போதைக்கு இல்ல. ஃபியூச்சர்ல எப்படி பண்ண போறான்னு நமக்கு தெரியல. ஆனா அங்க பண்ணும்போது 1% டாக்ஸு பைக் கிடையாது. செல்லுக்கு மட்டும் குடுப்பாங்க. அந்த டாக்ஸ் நீங்க கேபிட்டல் போக லாபம் வரும்போது லாபத்திலிருந்து 30% நீங்க கட்டியாகணும். சரிங்களா? அதுக்கு நீங்க அது அது கட்டி தான் ஆகணும். அது நீங்க வந்து மத்த உங்க ஆடிட்டர்கிட்டயோ, உங்க அந்த பத்தி நல்லா தெரிஞ்சவங்ககிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. புல் ரன் வந்த பிறகு நல்ல ஒரு ரிட்டர்னா வரும்போது நீங்க அத வெளிய வரது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது. இன்னும் ஏறும்ன்னு சொல்லிக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு ஒரு போட்ட அமௌண்ட் ஒரு 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு கிடைக்குதுங்களா? கிடைக்கும்போது அதை வித்ட்ரால் பண்ணிட்டு வெளிய வரது நல்லது. சரிங்களா? சரி ரொம்ப ரொம்ப லாங்கா பேசிட்டு வரேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல கன்டென்ட்டா நான் போடுறேன். கிரிப்டோ ரிலேட்டடா என் பணம் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழ நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு போங்க. இல்ல வீடியோ வேணும்னு பண்ணிட்டு போங்க. சரிங்களா? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல கன்டென்ட்டா பார்த்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.